ஃப்ரெண்ட்ஸ் ரசிகர்களுக்காக உலகை சுற்றிய எம்ஜிஆர். ஃப்ரெண்ட்ஸ், நாகேஷ் அவர்கள் ஒரு முறை கூறினார், உலக சுற்று வாலிபன் நிகழ்ச்சியில் நடந்ததாக சொல்கிறார். எக்ஸ்போ 70 ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடந்தது. திரைப்பிரபலங்கள், பெரிய நிறுவனத்தின் தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பங்களுடன் டிக்கெட் பதிவு செய்து சென்று வர கிளம்பிவிட்டார்கள். மக்கள் திலகம் பார்த்தார், தன்னுடைய மனைவி மற்றும் அண்ணன் குடும்பத்தினருடன் சென்று வந்திருக்கலாம் அவர் நினைத்திருந்தால். ஆனால் அப்படி செய்யவில்லை மக்கள் திலகம். அவர் எப்போதும் தன் ரசிகர்களை நினைக்கிறார் எப்போதும். அதனால் நம்ம போயிட்டு வந்துடலாம், ஆனால் நம்ம ரசிகர்கள் போக முடியாது. அவங்கள நம்ம எவ்வளோ பேரை நம்ம அழைச்சிட்டு போக முடியாது இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் ரசிகர்களுக்கு அப்படின்ட்டு கேமரா தூக்கிட்டார். எக்ஸ்போ 70க்கு எல்லா நடிகை, டெக்னீஷியன்ஸ், அப்புறம் எல்லா உதவியாளர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டார். நம்மளால் செய்ய முடியுமா? ஒரு சாதாரண ஒரு டூர் போனால் கூட எனக்கு சைவம் வேணும், எனக்கு அசைவம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் இந்த வசதி, படுக்கை வசதி, இந்த மாதிரி எல்லாமே எவ்வளோ வசதிகள் செய்யணும். ஒரு டீமை இந்த உலகத்தை சுற்றி பார்க்க கிளம்பி அழைச்சிட்டு வந்து வெற்றிகரமாக முடித்து வந்தார். நாடோடி மன்னன் படம் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அவர் எக்கச்சக்கமான பொருள் விற்று என்று நிறைய பொருள் செலவு செய்து எடுத்தார். அதே போன்ற செலவு தான் உலக சுற்று வாலிபனிலும் அவர் அவ்வளவு செலவு செய்து படத்தை எடுத்தார். அந்த படம் பொறாமை பிடித்தவர்கள் அது போஸ்டர் ஒட்டக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அவர் போஸ்டர் ஒட்டக்கூடாதா, சரி ஆட்டோவிலே ஸ்டிக்கர் ஒட்டுறேன் அப்படின்ட்டு எளிதில் கிழிக்க முடியாத ஸ்டிக்கர்களை பயன்படுத்தினார் என்று நியூஸ் வந்தது. அப்படிப்பட்ட உலக சுற்று வாலிபன் நிகழ்ச்சியில் நடந்தது. மஞ்சுளா, லதா, சந்திரகலா மூவரும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். நாகேஷ் ஒரு இடத்தில் இருந்தார். ஒரு டைரக்டர் கூட உட்காந்து உதவி டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மக்கள் திலகம் வேற ஒரு இடத்துல அதே இதில் கொஞ்சம் தள்ளி உட்காந்து நின்று பேசிகிட்டு இருந்தார், டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பார்வை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு இருந்தது. அப்போது கராத்தே பயிலும் மாணவர்கள் சிலர் மஞ்சுளா மீது ஒரு லேசாக ஒரு டச் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்திய திரை நட்சத்திரங்கள் பார்த்தோன்னா அவங்களுக்கு தொடரணும் போல இருக்குது, லேசாக டச் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது பார்த்து பயந்த நாகேஷ் அவர்கள் என்ன நடக்குமோன்னு தெரியல. நாகேஷ் பதறி போயிடுறார். என்ன அப்படின்னா, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அந்த ஒரு கணம் தான் தெரியும். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம், சரி ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், எங்கெல்லாம் தகராறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிவிட்டுருப்போம், முயற்சி பண்ணியிருப்போம். ஆனால் மக்கள் திலகம் உடனடியாக செயல்பட்டு அந்த திரையில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் அவர் ஒரே ஒருத்தர் 4-5 கராத்தே ஸ்டூடெண்ட்டிலும் அடித்து பின்னி எடுத்துட்டார். அங்கே இருந்தவங்க எல்லோரும் சொன்னாங்க, இந்த பசங்க பண்ணது தப்பு தாங்க, நீங்கள் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. மக்கள் திலகன் துணிச்சலை அன்று தான் நான் முதல் மக்கள் திலகம் துணிச்சலாக செயல்பட்டு தன்னுடன் கூட நடித்த நடிகைகளின் பாதுகாப்பும் கண்ணியத்தையும் காத்தவர் எம்ஜிஆர் என்று அவர் வியந்து பாராட்டுகிறார் நாகேஷ் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.